Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows உங்கள் ராஜ ரஞ்சித் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிடுங்க. அதாவது இந்த சப்ஸ்கிரைப்லேருந்து ஷேர் ஐக்கான் வரைக்கும், ஓகேவா, ஷேர் வரைக்கும் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணால் உடனே கூகுள் மீட், எங்கள் ஊரில் நெட் இல்லை சார், ஓகேப்பா. ஜூம், சார் எங்கள் ஊரில் தான் சார் நெட் இல்லை, அப்படியா, ஓகேப்பா. ஸோ எதனால் இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜூம்லலாம் கனெக்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பஃபர் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப புவரான ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படிடா வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது, ப்ளஸ் பேசிக்கிறது, ப்ளஸ் எல்லாமே ப்ளா 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 எக்ஸெட்ரா எல்லாமே அப்படின்னா ஒரு விர்ச்சுவலாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்தாப்பில் தான் டெலிகிராம் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, வாய்ஸ் சேட் அப்படின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு வாய்ஸ் சேட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் போய்டும் இல்லையா. ஸோ வாங்க வாய்ஸ் சேட்டை ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கடைசி இதுக்கான ரேட்டிங்ஸை கொடுத்துருங்க. ஓகே கைஸ், ஓகே. இப்போ நான் டெலிகிராமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இதான் குரூப்பு, ஏன்னா சும்மா தானே காட்ட போகிறோம், அதனால சும்மா அப்படி பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இதே சொல்ல வேணாம். ஓகே டன், ஒரு நிமிஷம். எஸ், இது கொடுத்துக்கோங்க, இந்த டைட்டில் கொடுத்துக்கோங்க. இங்கே மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் வாய்ஸ் சேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சர்ச் மெம்பர்ஸ், delete and leave குரூப் இருக்குது. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ வேறு டிவைஸில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதனால் ஆடியோஸ்லையோ இல்லை வீடியோஸில் இஷ்யூஸ் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதில் இன்பில்டான ரெக்கார்டர் இருக்கிறனால நான் உங்களுக்கு வாய்ஸ் சேட் ஆக்சஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த டிவைஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே டன். ஸோ ஸ்டார்ட் வாய்ஸ் சேட் யூஸ் பண்ணணும்னா யூ மஸ்ட் பி அன் அட்மின் ஆஃப் தட் குரூப். சரியா, நீங்கள் அட்மினாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த குரூப்போட ஓனராக இருக்கணும். இல்லைனா உங்களோட வாய்ஸ் சேட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம், யார் யாரெல்லாம் வாய்ஸ் சேட் யூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் வாய்ஸ் சேட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, மெம்பர் ஆஃப் தி குரூப் வில் பி நோட்டிஃபைட் ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் அ வாய்ஸ் சேட் யூ வில் பி நோட்டிஃபைட் ஆஸ் ரஞ்சித். இதுதான் என்னோட நேமு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் சேட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹே காய்ஸ் ரஞ்சித் ஆர்ஜி ஸ்டார்ட் வாய்ஸ் சேட் யூ லைக் டு ஜாயின் வித்னா அது மாதிரி கேட்டு உங்களை ஜாயின் பண்ண வைக்கும். இவ்வளோ அழகாக இவ்வளோ இந்த அளவுக்கு கேட்காது, கொஞ்சம் டீசெண்டாக கேட்கும். ஸோ ஓகே, சும்மா ஓகே டன். ஸோ ஸ்டார்ட் வாய்ஸ் சேட் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஷெட்யூல் வாய்ஸ் சேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சில டிவைஸில் பார்த்திங்கன்னா சி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ டேட் டைம் எல்லாமே இருக்கும். ஸோ டேட்டுக்கு நேரம் வச்சு சி கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும், ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் டைம் அதே மாதிரி தான் நீங்கள் வாய்ஸ் சேட் வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷெட்யூல் வாய்ஸ் சேட் அப்படின்றது அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நார்மலான வாய்ஸ் சேட். ஷெட்யூல்னு பார்த்திங்கன்னா நாளைக்கோ நாளானிக்கோ பண்ணோம் அப்படின்னா கூகுள் மீட் லைக் சேம் தான். சரியா. ஸோ ஏன் நான் இது ப்ரிஃபரபிள் பண்ணுறேன்னா, இதோட கனெக்டிவிட்டி ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் அந்த வாய்ஸோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக தரேன்ற பேரில் போட்டு உடைக்காமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் வாய்ஸ் சேட் நான் கொடுத்துக்கிறேன். எஸ். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வாய்ஸ் சேட் போகிறது. ஸோ அது கொஞ்சம் அக்சசபிளாக இல்லாதனால நான் இப்போ அது கொஞ்சம் குழம்பிட்டேன். பட் ஷெட்யூல் ட்ரை பண்ணப்போ இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சு. ஓகே, ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் சி கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வாய்ஸ் சேட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் இன்டிமேட் பண்ணும், சரி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்புக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் ரெக்கார்டு, அப்புறம் வந்து குரூப் நேம் காமிச்சு அது பக்கத்தில் வியூ வாய்ஸ் சேட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அட்மினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செட்டிங்ஸ்லாம் பார்த்துலாங்க. இன்வைட் மெம்பர்ஸ் இருக்குது, இது கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க் ஜென்ரேட் ஆகும், ப்ளஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரில் இருக்குது. ஸோ கனெக்டிங் தான் இருக்குது, கோர் நெட்வொர்க் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மோர் ஆப்ஷன் என்னென்ன பார்த்தோம்னா, டிஸ்பிளே மீ ஆஸ் அப்படின்னு சொல்லி என் பேர் காட்டுது. வேணாலும் நீங்கள் பேர் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் வாய்ஸ் சேட் டைட்டில் நீங்கள் இதை அங்கேயே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் வாய்ஸ் சேட் டைட்டிலாம் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டைட்டில் வேணும் அந்த மாதிரி. எடிட் பெர்மிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே வரும்போதே அவங்க பேசலாமா, இல்லை உள்ளே வரும்போது மியூட்டில் இருந்துட்டு நம்ம வேணால் அன்மியூட் பண்ணி பேச வைக்கலாமா அப்படின்னு தான்.
ஸோ ஒன்ஸ் அவங்க அன்மியூட் பண்ணிட்டாங்க, அதாவது மியூட் பண்ணியிருக்கும்போது நம்ம அவங்கள மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அன்மியூட் பண்ணாமல் அவங்களால அன்மியூட் பண்ண முடியாது. சரியா? ஒன்ஸ் நம்ம மியூட் பண்ணிட்டோன்னா அவங்களாலே அன்மியூட் பண்ணிக்க முடியாது. நம்ம அன்மியூட் பண்ணால் தான் அவங்க அன்மியூட் பண்ணி பேச முடியும். சரி, ஓகே, பேக் வந்துடலாம். ஸோ அன்மியூட், சரி, இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் அந்த அன்மியூட் அண்ட் ஹோல்ட் அண்ட் டாக் அது கொடுத்தீங்க அப்படின்னா, இது கொடுத்தீங்க அப்படின்னா லைவில் கனெக்ட் ஆகிடும். லைவ் த சென்ஸ் நீங்கள் பேசலாம், இல்லைனா மியூட்டில் தான் இருப்பீங்க. ஸோ பெர்மிஷன் பார்த்துருப்பீங்க. ஷேர் இன்வைட் லிங்க் இருக்குது. ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்களே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, இந்த ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் செஷனும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது எண்ட் ரெக்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ சேட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோஸ் இருக்கும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். எண்ட் வாய்ஸ் சேட் இது கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் சேட் எண்ட் ஆகிடும். ஸோ லீவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வாய்ஸ் சேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லீவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கும். எப்படின்னா, நீங்கள் மட்டும் லீவ் ஆகணுமா இல்லை இந்த வாய்ஸ் சேட்டை எண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இது வந்து சீம்லெஸ் கனெக்ஷன்ஸ், அதாவது நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருந்தால் கூட போதும். ஸோ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரான வியூ கிடைக்கிது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாய்ஸ் சேட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஹெட்ஃபோன்ஸு ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பலை, பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டு வாய்ஸ் சேட் இருக்கு இல்லையா, இது கொடுத்து கூட நீங்கள் வாய்ஸ் சேட் வேணும்னா எண்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வாய்ஸ் சேட் எண்டு பண்ணுறேன். இது கொடுத்தேன் அப்படின்னா அது ஷோர் யூ வாண்ட் டு எண்ட் திஸ் வாய்ஸ் சேட்னு இருக்கும், எண்டு கொடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களை அட்மின் ஆக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த எடிட்டிங் செட்டிங்ஸ்லாம் நீங்களே பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் உள்ளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த கான்வர்சேஷன் முடிகிற வரைக்கும், அதாவது அந்த வாய்ஸ் செட் எண்ட் வரைக்கும் நீங்கள் எப்போனா வெளியே போய்க்கலாம், எப்போனா உள்ளே வந்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுவாங்கலாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ப்ளஸ் இது ஏன் அப்படின்னா, இங்கேயே நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைல் செக் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கேயே டெலிகிராம்லேயே ஃபைலை சென்ட் பண்ணலாம், ப்ளஸ் டெலிகிராம்லேயே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் சேட்டில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நீங்கள் அதை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கவங்க இப்போ ஒரு மேமோ ஒரு சாரோ யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்கள் அவங்க வாய்ஸ் கேட்க முடியல அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் உங்களுக்காக மியூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மட்டும் அவங்க வாய்ஸ் கேட்காது, யார் பேசுகிறாங்களோ அவங்க வாய்ஸ் கேட்காது. ஸோ அங்கேயும் மியூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் காமிக்க முடியும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிட்டு நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம சேனல் மிக விரைவில் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகுது. ஏன்டா இன்றைக்கி ஓவராக அப்படியே ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.